வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாம் லஞ்சுன்னா ஒரு பெருசாக ஒரே ஒரு சவுச்சவ் இருந்தது. இது போட்டு பயத்தம்பருப்பு போட்டு கூட்டு, கத்திரிக்காய் தொக்கு. நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன், வெண்டைக்காய் போடலாம், முள்ளங்கி போடலாம், அப்புறம் வாழைக்காய், அப்புறம் அவரைக்காய், எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த தொக்குக்கு. இதுக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகா, 2 தக்காளி, இது மாதிரி சைஸ் பெரிய சைஸில் தக்காளி வச்சுருக்கேன். இதுக்கு பருப்பு ரசத்துக்கு வச்சுருக்கேன். இதே சைஸில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். புளித்தண்ணி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி. இப்போ கூட்டுக்கு இங்கே பாருங்க, நான் பயத்தம்பருப்பு இப்படி மலர வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த சவுச்சவ் போட்டுடலாம். எல்லா காயும் போட்டேன். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இது வேகட்டும். இங்கே ஒரு கடாய், வெறும் கடாய் தான் வச்சுருக்கேன். இதில் ரசத்துக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு, ரொம்ப புளி தண்ணி இல்லை, தண்ணியாக புளி தண்ணி கொட்டி வச்சுருக்கேன். இதில் புளிப்பு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். ஏன்னா பருப்பு ரசத்துக்கு நம்ம தக்காளி நிறைய போடுவோம். இப்போ இதில் ஒரு 3 தக்காளியில் ஒரு தக்காளி, ஒரு 1.5 தக்காளி இதில் போட்டிருக்கேன். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கருவேப்பிலை. இது முதல்ல நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் நம்ம நெய்யில் தாளிக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம். இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம 1.5 தக்காளி போட்டோம். 1.5 தக்காளி என்ன பண்ணலாம், இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரசத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் ரசப்பொடினாக்கா 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இங்கே கூட்டுக்கு ஒரு ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கூட்டுக்கு காரத்துக்கு ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். மிளகா, உளுந்து, தேங்காய், இதை தான் அரைச்சி கொட்டுறது. இப்படி நல்லா மிளகா இப்படி செவந்த அப்புறம் நல்லா 1 ஸ்பூன் உளுந்து, இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது மாதிரி இப்படி செவக்க வறுத்துட்டு இப்படி வதக்கின அப்புறம் இதில் நல்லா 1 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் தேங்காய் போட்டுக்கிறேன். லேசாக வதக்கிட்ட அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், இந்த சூட்டில் வதக்கினா போதும். அவ்வளோதான். இதை நல்லா வழுமுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், புளி கொஞ்சம் கொதிச்சுட்டே இருக்குது. இந்த அரைச்ச விழுது தக்காளியும் ரசப்பொடியும் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா அப்புறம் நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே இந்த சைடு காய் வந்துட்டுருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். ரசத்தை நான் இந்த பக்கம் மாற்றிட்டேன். ஏன்னா பருப்பு சேர்க்க போகிறேன். இனிமேல் அப்படியே நுரைச்சிட்டு சிம்மில் இருக்கணும். அதனால் இந்த சைடு மாற்றிட்டேன். இங்கே இந்த கூட்டுக்கு உளுந்த பருப்பு, சீரகம், தேங்காய், மிளகா, அந்த விழுது அதில் சேர்த்துடலாம். இது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கெட்டிப்படும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ லிக்விடாக, எவ்வளோ சாலிடாக வேணும், எவ்வளோ கெட்டியாக வேணுமோ நம்ம அப்படியே கொதிக்க விட்டோம்னாக்கா கெட்டி ஆகிடும். இது இருக்கட்டும். இந்த சைடு ரசம் பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ஆயிடுது.
அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், துவரம்பருப்பு வேக வச்சு அந்த தண்ணி, நம்மளுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக துவரம்பருப்பு இருக்குது, அப்படியே எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த புளி பார்த்துட்டு புளி உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். ரசம் பாருங்கள் அப்படியே எல்லாம் சேர்த்துட்டேன், எல்லாம் சிம்மில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மற்ற இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் நம்ம அரைக்கிறதுல போட்டோம், இப்போ ஒரு ஸ்பூன் மேலாக போட்டுட்டு இப்போ அப்படியே நுரைச்சிட்டு வரட்டும். அப்புறம் நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். இங்கே கூட்டுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்க, கூட்டு அப்படியே செம்மி சாலோட கெட்டியாக வந்துடுது. இதை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசத்துலேயும் விட்டுக்கலாம். இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த இதில் எண்ணெயில் நல்லா ஒரு டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். நல்லா கருவேப்பிலை, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதிலே கொஞ்சமாக பெருங்காயம், இப்படியே தாளிப்பத்தை இதில் சேர்த்துலாம். அவ்வளோதான், சவு பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிட்டு. இது பாருங்கள், இது இன்னும் நுரைச்சிட்டு வரணும். வந்த அப்புறம் நெய்யில் கடுகு கருவேப்பிலை, அப்புறம் கடைசியில் இப்போ கொத்தமல்லி போடணும். அப்புறம் கொஞ்சோண்டு நெய்யிலையும் பெருங்காயப்பொடி திருமாறணும். இதை தாளித்து வச்சிடுறேன். உங்களுக்கு இது நுரைச்சிட்டு வரட்டும், பார்க்கலாம். ரசம் பாருங்கள் அப்படியே நுரைச்சிட்டு வருது. இங்கே பாருங்கள், நடுவில் மட்டும் கொதிக்குது, மற்றதெல்லாம் இங்கே பாருங்கள் அப்படியே நுரைச்சிட்டு வருது. அடுத்து இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு, இங்கே பாருங்கள் ஒரே ஸ்பூன் நெய்யில் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து இதில் சேர்த்தலாம். ரசத்தை டக்குன்னு மூடிடலாம், அப்படியே வாசனை நல்லாயிருக்கும். அடுத்து இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு நல்லா ஒரு 2-2.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தொக்குன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சவக்கிற சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வெங்காயம், இந்த கத்திரிக்காய் தொக்கு ரச சாதத்தோட தயிர் சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கத்துக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி. வெங்காயம் போடுறதுனால ஜாஸ்தி பெருங்காயம் வேண்டாம், கொஞ்சமாக பெருங்காய பொடி. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஜம்முன்னு வதங்கிட்டு இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ நல்லா குழைவாக வதங்கட்டும். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன்.
பாருங்கள் இப்படி நல்லா குழஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன், அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்பு தூளோட பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக தண்ணி, நிறைய தண்ணி இல்லை, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது முழுகிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இந்த மிளகாயோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள் அப்படியே இவ்வளோ நேரம் சிம்லேயே விட்டேன், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். அந்த மிளகாத்தூளோட குழம்பு மிளகா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும், நல்லா வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காய், இந்த உஜாலா கத்திரிக்காய், இதுவும் வெங்காயம் தக்காளி இந்த கொஞ்சோண்டு புளியும் சேர்ப்போம். அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் மற்ற கத்திரிக்காய் விட. இந்த கத்திரிக்காயில் இது மாதிரி பண்ணோம்னா. இப்போ இது நல்லா இதில் வதங்கட்டும், கொஞ்சம் வதங்கட்டும். இப்படி கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கிளறி விட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் நரம்பெல்லாம் மாறி இருக்குது பாருங்கள். அப்புறம் நம்ம புளி தண்ணியில் வேக வைப்போம், அதனால் இவ்வளோ வதங்கினா போகிறோம். நம்ம அப்போ சரியாக கொஞ்சம் வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டோம், சரியாக உப்பு போடலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தண்ணியாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி, தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியெல்லாம் வேண்டாம், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன், இந்த காயெல்லாம் இப்படி முழுகிற அளவுக்கு தான் புளி தண்ணி, அப்போ தான் அப்படியே தொக்கு மாதிரி வரும் அது. இப்போ அப்படியே சிம்மில் திருப்பி சிம்மில் விட்டுடலாம். விட்டுட்டு அப்படியே வந்து தானே ஒரு சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் நடுவில் அப்படியே கிளறி விட்டேன். இதை பாருங்கள் இது மாதிரி இப்படி தொக்கா இப்படி இருந்ததுன்னா ரச சாதத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு, உப்புமாக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள் உடையுது பாருங்கள், நல்லா உடையிறது. அவர் அப்படியே தொக்கா வந்துட்டு இதுலேயே பிசைஞ்சு சாப்பிடலாம், சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேங்காய் பூ இருந்தால் கூட போடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் இல்லை, பூ இல்லை என்கிட்ட, அதனால் போடலை. தேங்காய் பூ இருந்தால் கூட கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் போட்டு தூவி இறக்கிட்டோம்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் இப்போ நான் இதோட ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாம் ரெடி ஆகிட்டு சாதம், ஒரு பருப்பு ரசம், அப்புறம் சவுச்சவு வந்து அரைச்சி விட்ட கூட்டு, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு. உங்களை இதே மாதிரி லஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.